என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் ஒரு பெரிய நோய் இருக்குங்க. மற்ற எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு வாழ்க்கையை ஓட்டிடலாம். மருத்துவர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, மருந்து இருக்காங்க. ஆனால் இந்த நோய்க்கு மருத்துவர்களும் இல்லை, மருந்துகளும் இல்லை. இந்த நோய்க்கு மருந்து உங்ககிட்ட தான் இருக்குது. அதாவது தலைக்கு மேலே கண்ணாடியை போட்டுக்கிட்டு கண்ணாடி எல்லா இடத்துலையும் தேடுவானா, அந்த மாதிரி இந்த நோய்க்கான மருந்து உங்ககிட்டே இருக்குன்றது தெரியாமல் இந்த நோயை நமக்குள்ளே வளர்த்துக்கிட்டு புறையோட வச்சுக்கிட்டு நாம் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த நோயை நாம் வருமுன் காப்போன்ற மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மருந்தை வச்சு இந்த நோயை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நோயே வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகளையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பது தான் மெய்யின்வாங்க. இதெல்லாம் பெரியவங்களுக்கு தெரிஞ்சோ என்னவோ தான் அந்த காலத்திலேயே நமக்கு இதை பற்றி சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்னா நமக்கு அப்புறம் வரக்கூடிய நம்மளுடைய சந்ததிகள் இந்த மாதிரியான விஷயங்களில் மாட்டிப்பாங்கன்றது தான் இதை சொல்கிறாங்க. ஒரு கண்ணால் பார்க்குறோம் ஒரு விஷயத்த, ஒரு இருட்டில் போனோடனே ஒரு கயிறை பார்ப்பான், அதை பாம்புன்னு நினச்சிப்பான். ஆனால் வெளிச்சத்தில் பார்க்கும்போது தான் அது பாம்பு இல்லை கயிறுன்னு புரியும். ஆனால் அந்த சமயத்தில் இருட்டில் பார்த்தோடனே அது பாம்புனா பாம்பு தான் நம்பிட்டு இருப்பான். ஸோ இது போல் விஷயங்களை நம்ம கண்ணால் பார்த்துடுறோம், பார்த்துட்டு அதை நம்பிடுறோம். காதால் கேட்போம், யாரோ சொல்லுவாங்க, அதையும் கேட்டு அதையும் நம்பிடுவோம். ஆனால் நம்முடைய அறிவை கொண்டு சிந்திச்சு இது போல் இருக்குது, அது போல் இருக்குது, இது ஒருவேளை மாயாக இருக்கலாம், நம்ம என்னன்றதை விசாரிக்க தவறிடுறோம். நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுதா? அந்த நோய் என்ன தெரியுமா? சந்தேகம். இந்த சந்தேகம்ன்ற வார்த்தை, அதாவது வார்த்தையே பயங்கரமாக இருக்குது. இந்த நோய் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா ஒரு குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கணும். இருங்க, போயிடாதீங்க. சந்தேகம் எனக்கு தான் தெரியுமே, நீ என்ன ஏன் வீடியோ போடுறதுன்னு நினச்சிடாதீங்க. ஃபுல்லாக கேளுங்க. ஃபுல்லாக கேட்டிங்கன்னா இது நான் என்ன மெசேஜ் கடைசியாக சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிய வரும். ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனோ மனுஷியோ இவங்களுக்குள்ள சந்தேகன்ற ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மட்டும் பாதிக்கிறது இல்லை, அவங்க குழந்தைகளையும் பாதிக்கும், அவங்க சவாலாக ஏற்றுக்கிற பிரச்சனைகளையும் வெளியே பாதிக்கும், அவங்க முன்னேற்றத்தையும் பாதிக்கும். அவங்க முன்னேற்றம் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் சமுதாயத்துடைய முன்னேற்றமும் அந்த ஒவ்வொரு பர்சனால் பாதிக்கப்படும். இப்போது ஒரு கணவனோ மனைவியோ இரண்டு பேரும் முதல்ல பெண் பார்க்க போகிறாங்க, பார்த்துடுறாங்க, அவங்க பிடிச்சி அவங்க அன்பை வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. முன்னாடி லவ் கூட பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் அவங்களுடைய விருப்பப்படி தானே அது நடக்குது. ஆனால் இடையில் அவங்களுக்குள்ள ஏன் பிரச்சனைகள் வருது? ஏன்னா அதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு சொன்னாங்க போல இருக்குது. அதை நம்ம அப்படி எடுத்துக்கக்கூடாது. இப்போ ஒரு ஆணோ பெண்ணோ விரும்பி கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது முதல்ல இருந்த விருப்பம் கடைசி வரைக்கும் தொடரதில்லை. கடைசியில் சில சமயங்களில் கசப்புத்தன்மையோட ஐயோ வாழ்ந்தே ஆகணுமே, என்னடா பண்ணுறது, என் தலையெழுத்துறா அப்படின்னு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது தவறு. நாம் ஒருத்தரை விருப்பப்பட்டு பண்ணோன்னா நம்மளுடைய உண்மையான அன்பை வெளிப்படுத்தணும். ஆனால் அந்த அன்பு கொஞ்ச நாளில் காணாமல் போயிடுது. அந்த காணாமல் போகிறது எதனாலனா இந்த சந்தேகன்ற வியாதி அவங்க மனசுக்குள்ளே போகுது. இவன் நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கானா, இவன் நம்மக்கிட்ட பொய் சொல்லாமல் இருக்கானா, இல்லை அவன் நம்மக்கிட்ட உண்மையாக இருக்காளா, பொய் சொல்லாமல் இருக்காளா, இதை போலவே நமக்குள்ள ஒரு எண்ணங்கள் ஓடி 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 நாம் என்ன பண்ணிடுறோம், மனசில் மட்டுமே இதை வச்சுக்கிறோம், வெளியே பேசிக்கிறதே கிடையாது. இந்த மனசுக்குள்ளே போட்டு இந்த சந்தேக எண்ணங்கள் வளர 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 ஒரு நாள் வெடிக்க ஆரம்பித்து அந்த குடும்பத்துக்குள்ளே பூகம்பம் வர ஆரம்பிச்சிடும். ஒரே ஒரு விஷயங்க, எந்த ஒரு சின்ன ஒரு எண்ணங்கள் தவறாக நமக்கு வந்தால் கூட 2 பேரும் உட்காந்து கலந்து ஆலோசித்து அன்பாக பரிமாறிக்கிட்டு, நான் உன்னை தானே நம்பி வந்தேன், நீயும் என்னை நம்பி தானே இருக்க, நம்ம 2 பேரும் ஒன்று கூட இருந்து தானே இந்த குழந்தைங்க இருக்குது, இந்த குழந்தைங்களோட எதிர்காலம் நம்ம கையில் தானே இருக்குது, நாம் இப்படி இருந்தால் எப்படி அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் இருக்கும்? அதனால் 2 பேரும் நம்ம கலந்து பேசிப்போன்னு சொல்லி அதை பேசி அந்த சமயத்தில் தீர்க்க பார்க்கணும். ஆனால் அது நம்ம 2 பேருமே செய்கிறதில்ல. காரணம் ஈகோ ப்ராப்ளம். அதாவது ஈகோ ஒரு ஆஃபீஸில் இருக்கலாம், நம்ம ஒரு பியூன் வரான் அவங்ககிட்ட இருக்கலாம், இல்லை ஒரு நம்ம கீழே வேலை செய்கிறவங்க அவங்கக்கிட்ட இருக்கலாம், வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம் எதிர்க்க வரவங்கிட்ட இருக்கலாம். ஸோ சில இடங்களில் ஈகோ காமிச்சா தான் அதிலெல்லாம் ஜெயிக்க முடியுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிக்கவே முடியாது. ஒரு மனைவி கிட்ட ஒரு கணவன் இறங்கி போகிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும். அதே போல் ஒரு மனைவி கணவன் கிட்ட இறங்கி போகிறதுங்க எந்த தப்பும் இல்லை. அவங்க 2 பேரும் நல்லபடியாக கடைசி வரைக்கும். நிறைய விஷயங்களில் பாருங்களேன், ஹோட்டலில் போகும்போது ஒரு வயதான தம்பதிகளை பார்க்கும் பொழுது நமக்கு பாரு எவ்வளோ தூரம் இவங்க வந்திருக்காங்க ட்ராவல் பண்ணி அப்படின்னு நம்ம பாருங்களேன், அந்த நினைக்கும் போது அந்த சந்தோஷம் வருது இல்லையா? ஆனால் நம்மளால் ஏன் ட்ராவல் பண்ண முடியல? காரணம் நம்ம அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறதில்ல. அங்கே விட்டு கொடுத்தல் இருக்கும். விட்டு கொடுப்பார் கெடுவதில்லை.
அதுபோல் கணவனோ மனைவியோ நீங்கள் உங்களுக்குள்ள ஏதாவது சந்தேகங்கள் வந்தால் பேசி தீர்த்துக்கங்க, அன்பாக பேசுங்க, அனுசரணையாக இருங்க. அன்பை தவிர அங்கே வேறு எதுவுமே கிடையாது. பிள்ளைங்க வந்த உடனே கணவன் மேலே அன்பு போயிடுதோ, இல்லை கணவனுக்கு மற்ற வேலையெல்லாம் இருக்கும்போது மனைவி கிட்ட அன்பு போயிடுதோ, அப்படிலாம் இருக்கக்கூடாது. 2 பேருக்கிட்டையும் டே 1லேருந்து எப்படி அன்பு இருந்துச்சோ அதே அன்பு கடைசி எண்டு வரைக்கும் இருக்கணும். எண்டு கார்டு போடுற வரைக்கும் இருக்கணும் கடவுள் நமக்கு. இப்போது உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வெளியே அவன் வேலைக்கு போகிறான், அவனோட முன்னேற்றத்துக்காக ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணுறான். ஆனால் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கும்பொழுது அவனால் வெளியே கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது. அவன் வேலை எல்லாமே தடைப்பட்டுடும். அந்த இவன் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியாது, வெளியே இருக்கிற பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியாமல் அவன் ஒரு பைத்தியமாக டிப்ரெஷன் ஆகிடுவான். அவன் மனசுக்குள்ளே தேவையில்லாத எண்ணங்கள் வரும். அது கடைசியில் எந்த பாதைக்கு போகுதுன்னே தெரியாது, பெரிய ஆபத்தான விளைவுகளையும் ஏற்படுத்திடும். அதே போல் தான் மனைவிக்கும். கணவன் மனைவி மேலே சந்தேகப்பட்டாலும் இதே நிலைமை தான். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, பாவம் கணவன் வேலைக்கு போயிடுறான், சரி அவனுக்காவது மனசு வெளியே கிளியே அப்படி போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிடுறான். ஆனால் மனைவியானவள் வீட்டுக்குள்ளே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த பாத்திரங்களை கழுவி போட்டு அவங்களுக்கு சாப்பாடை பண்ணி போட்டு குழந்தைகளை பார்த்துக்கிட்டு எவ்வளோ வேலைகள் அவங்களுக்கு. அதை ஒரு கணவன் புரிஞ்சிக்கணும். இவங்க 2 பேருமே ஒருத்தர் வேலையை ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்தோன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் நாம் அப்படி செய்கிறதில்ல. ஒரு பக்கம் தான் நம்ம பார்க்குறோம். என்னை பற்றி என் மனைவி புரிஞ்சிக்க கூட மாட்டேறா, எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நாம் பார்க்குறோம். மனைவி என்ன சொல்கிறாங்க, அந்த ஆளுக்கு என்னை பற்றி எதுவுமே தெரிய மாட்டேங்குது, ஊதாரி மாதிரி ஊரை சுற்றுறான், நான் இங்கே உட்காந்து இவன் படுற வேதனை எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்மளை பற்றி மட்டும்தான் நாம் சிந்திக்கிறோமே தவிர 2 தரப்புமே எதிரணியை பற்றி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. 2 பக்கமும் தராசை பார்த்து அதை நம்ம எடை போட்டு கரெக்டாக 2 பேருடைய வேலைகளையும் நம்ம பகிர்ந்துக்கிட்டு 2 பேரோட கஷ்டங்களையும் பகிர்ந்துக்கிட்டு உனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, கவலைப்படாத, இதை நம்ம பார்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம், தப்பாக எடுத்துக்கான்னு ஒரு ஊக்கம் கொடுத்து, ஊக்கங்கள் வேணுங்க. குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ஊக்கங்கள் வேணும், ஊக்கமான வார்த்தைகள் வேணும், என்கரேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆணுக்கு பின்னால் பெண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் தெரியுமா? ஒரு ஆணுக்கு பின்னால் பெண் இருக்கும்போது, ஏன்னா ஆணுக்கு உடல் தன்மை உழைக்கிற தன்மை, அவன் ஒரு காளை மாதிரி. பெண்கள் நளினமானவர்கள், அன்பு மிகுதியானவர்கள். அதனால தான் அவங்கள பராசக்திக்கு சொன்னாங்க. ஸோ இந்த பெண்கள் அந்த நளினத்தன்மையோட ஆணை அணுகி அந்த ஆணுக்கு ஊக்கம் இருக்கும் வார்த்தைகளெல்லாம் சொல்லும் பொழுது அதை தான் சொல்லுவாங்க, உனக்காக வானையை வில்லாய் வளைக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது காதலிக்கும் போது மட்டும்தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம், இனிமையான வார்த்தைகள்லாம் வரும்போது ஆணுக்கும் ஒரு ஊக்கம் அளிக்கிறதா இருக்கணும். அதே சமயத்தில் ஆணும், அம்மா நீ இந்த புடவையில் ரொம்ப அழகாக இருக்க, நல்ல சாப்பாடு பண்ணியிருக்க, நிறைய பாராட்டணும், சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பாராட்டணும். பாராட்டும் பொழுது நீ சும்மா வேணா சொல்கிற, இந்த ஆள் என்னையா அவன் காரியம் ஏதோ ஆகணும் போல இருக்குது அதனால தான் இதெல்லாம் சொல்கிறான்னு நாம் அதை தட்டி கழிக்காமல் அவனுடைய உண்மையான அந்த அன்பையும் நம்ம ஏற்றுக்கிட்டு அவனுக்கும் மனம் நோகாமல் நம்ம சிரித்து பேசும் பொழுது அவனுடைய மனமும் ரெக்கை கட்டி பறக்கும். அதனால் ஒரு கூடு போன்றதுங்க நம்ம குடும்பம். அந்த கூட்டை கலைச்சிடாமல் அழகாக இருக்கிறத பார்க்கணும். அதே போல் வெளியாட்கள் நமக்கு இதை போல் குடும்பத்துக்குள்ளே நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஆலோசனை சொல்லும் பொழுதும் அவங்களும் பக்குவமாக அந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இருக்கா, இதை பேசி தீர்த்துக்கலாம், அதை பேசி தீர்த்துக்கலாம்னு அறிவுரை சொல்லணுமே தவிர என்னையே ஊத்துற மாதிரி ஆமாம்மா அவன் அப்படி இந்த இதில் அவன் இதுவாக மயங்கிடுவான், இந்த இதில் அது பண்ணுவான், அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த குடும்பம் கோயிலாக இருக்கும். கோயிலாக இருக்கும் குடும்பத்தில் தெய்வங்கள் எப்பொழுதும் நிரந்தரமாக குடியிருக்கும். அதனால் நம்ம வீட்டை கோயிலாக மாற்றுவோம், தெய்வங்களை நிரந்தரமாக அங்கே இருக்க வைப்போம், பிள்ளைகளை நல்ல ஆளாக்குவோம். குடும்பமே ஒரு சிறந்த கோவில். எல்லோரும் குடும்பத்தை பேணி காக்க மறந்துடாதீங்க. அன்புன்றது ஆண் பெண் இருவருக்கும் சமமானது. இந்த இருவருமே அந்த அன்பை தங்கிட்டே வச்சுக்காம, இப்போது எப்படி ஒரு பொருள் கடைக்கு வருது, அந்த கடையில் இருக்கிற பொருளை மக்களுக்கு விநியோகிச்சா தான் அந்த பொருள் போய் சேரும். அதுபோல் அன்பை நம்மகிட்டே வச்சுக்காமல் அந்த அன்பை அடுத்தவங்களுக்கு பரிமாறி கொடுத்து நாம் ஒரு அன்பில் ஒரு பெரிய கரணம் மாதிரி ஆகும், கொடை வள்ளலாகும். அன்பே சிவம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.